நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமார். ஜூன் 22 முருகனை கையில் எடுப்போம். 2026 தமிழ்நாட்டை கையில் எடுப்போம். சொல்றது யாருன்னு கேட்ட தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன். தமிழ்நாடு மக்கள் எல்லாம் கேனிங்க போறேன், நீ முருகனை கையில் எடுத்துட்டு அப்புறமா 2026 தமிழ்நாட்டில் கையில் எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கேனிங்க. என்ன எல்லா இந்துக்களும் பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்களா? சங்கிகளா? என்ன நீங்க பிஜேபி, என்ன பிஜேபி ஆர்எஸ்எஸ், உங்க கூட இருக்கிற இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, உங்க கூட இருக்கிறவங்க பிஜேபி ஆதரிக்கிற ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிற இந்து முன்னணியால நாங்க இதுல ஏத்துக்க மாட்டோம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் இதை ஆதரிக்காத இந்து முன்னணிக்கு இந்து அமைப்புகள் நிறைய இருக்கு, அதை நாங்க ஏத்துக்கிறோம். பொதுவான இந்து அமைப்புகள் அதுல நாங்க கூட உறுப்பினராக சேர்றோம். ஆனா பிஜேபிக்கு ஜால்ரா போட்டு பிஜேபி கூட இருந்து கலவரம் பண்ணி நிக்கிற அந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி இதுல அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். இப்ப நீங்க எல்லாம் டோட்டலா இந்துக்களை குத்திக்கு எடுத்துட்டீங்களா? வடமாநிலத்தில் நீங்க ஏமாத்தலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி நீங்க வடமாநிலத்தில் ஏமாத்தலாம். புரியுதா? தமிழ்நாட்டில் அந்த வேலை நடக்காது. நீங்களும் எவ்வளவோ குட்டி கர்ணம் போட்டு பாக்குறீங்க. தமிழ்நாட்டில் பிளாக்மெயில் பண்ணி எடப்பாடி பழனிசாமி உங்க பக்கம் கூப்பிட்டுக்கினீங்க. பிளாக்மெயில் பண்ணி அன்புமணி கூட வச்சுருந்தீங்க. அவங்க அப்பா அன்புமணியே தொலைச்சிட்டாரு. இப்போ ராமதாஸ் ஓடி போடுறா வராதிங்கன்னு சொல்லிட்டுன்னு. என்ன உங்க கூட வந்தவன் எவன் வேலைக்கிறான்? உங்க கூட வந்தவன் எவன் வேலைக்கிறான்? இத தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் யோசிக்கணுங்க. நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர் மத்தியில பேசுறார். பக்கத்துல உட்காந்துக்குது அந்த அம்மா, வாய்க்கிலேயே பேசுமே. உலக அழகி உள்ளூர் கேள்வி நம்ம பரட்ட இந்தி இசை சவுந்தரராஜன். அது சிரிக்குது. அப்படியே அதை சிரிக்கும் போது உலகமே மிரண்டு போகும். அப்படி சிரிக்கும் இந்தி இசை சவுந்தரராஜன். பக்கத்தில் உட்கார நயினார் நாகேந்திரன் பேசுறார். அது சிரிச்சுட்டே சொல்றார், ஜூன் 22 முருகனை கையில் எடுப்போம். 2026 தமிழ்நாட்டை கையில் எடுப்போம். சிரிப்பு தான் வருது மிஸ்டர். நான் நயினார் நாகேந்திரன் சொல்றேன், நான் உங்களை அண்ணாமலை மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த எச்ச பையன் ராஜா மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பிஜேபி இருக்கிற சங்கி பசங்க, இந்த அம்மாக்குதே இந்தி இசை சவுந்தரராஜன், இவங்கள மாதிரிலாம் உங்களை நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க பேச வைக்கிறீங்க. ஒண்ணு வேணா, இது வச்சு நீங்க மக்களுக்கு தெரிஞ்சுங்க. இப்ப உங்க நத்தத்துக்கு ஆன்மீக மாநாடா? எப்போ நீ ஜூன் 22 முருகனை கையில் எடுப்பேன், 2026 தமிழ்நாட்டை கையில் எடுப்பேன்னா, அப்ப முருகர் மாநாடு ஆன்மீக மாநாடா, அரசியல் மாநாடா, மதவாத மாநாடா, மதக்கலவரத்தை தூண்டுகிற மாநாடா, மதத்தின் பெயரால் நீ நடத்துகிற இந்து முன்னணி வைத்து தீவிரவாத மாநாடா? நாங்களும் இந்துக்கள் தாயா, நாங்களும் முருக பக்தர் தாயா, நாங்க போகாத கோயில் கிடையாது. நாங்களும் ஆன்மீகவாதியா. இந்து மதத்தில் பிறந்தேன் என்று சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு. நான் என்னை குறித்து பேசிக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் பழமை வாய்ந்த மதம் இந்து மதம் தான். எல்லா மதமும் இந்து மதம் பிரிஞ்சதுதான். உலக நாடுகள் முழுக்க இருக்கிற மதங்கள் ஓப்பனா பேசினா அது ஒரு பிரச்சனை ஆயிடும். எல்லா மதங்களும் இந்து மதத்துல தான் பிரிஞ்சிச்சு. பல மொழிகள் நம்ம தமிழ் மொழியில தான் பிரிஞ்சிச்சு. அதை கமல்ஹாசன் சொன்ன உடனே இந்தி இசை சவுந்தரராஜன் கோவம் வந்துச்சு. கமல் மன்னிப்பு கேட்கணும். கமலே மன்னிப்பு கேட்கணும். தமிழ் மீது எவ்வளவு பற்று பாருங்க. எங்க தமிழ் கடவுள் முருகனை நீங்க அடமான வைக்கிறீங்களா? நீங்க அரசியல் செய்யறதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்துறீங்களா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே திராவிட மாடல் அரசு நடத்திய பழனி முருகன் கோயிலில் நடத்திய முருகன் மாநாடு இவனுக்கு விமர்சனம் பண்ணானுங்கல்ல. 30 உலக நாடுகளில் இருந்து முருக பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். திராவிட மாடல் அரசில் தலைவர் தளபதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 2026 மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், தேச தலைவன், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில்
நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்தியாவின் சிறந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், இந்தியாவின் முதன்மை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தலைவர் தளபதி அவர்களால், தலைவர் கலைஞர் அவர்களால் செயல்பாடு என்று பாராட்டப்பட்ட அண்ணன் பி.கே. சேகர் பாபு அவர்கள், மாண்புமிகு இந்திய சமயத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு நடத்தினாரே முருகன் மாநாடு, அரசியல் சாராத அரசின் சார்பில் நடைபெற்ற மாநாடு. அந்த மாநாட்டை உலக நாடுகள் முழுவதும் இருக்கிற முருக பக்தர்கள் பாராட்டினார்கள். அனைவரும் அந்த மாநாட்டிலே பங்கேற்றார்கள். அந்த மாநாடு பாத்தீங்கல்ல, அந்த மாநாடு கண்குள்ளா காட்சிங்க. அங்க ஆன்மீக சொற்பொழிவுகள், முருகன் பக்தி பாடல்கள், முருகரே பழனியிலிருந்து கீழே இறங்கி வந்து, எனக்கு கீழே அடிவாரத்தில் நடந்துச்சு அந்த மாநாடு, இறங்கி வந்து அவரே பார்த்து மாநாடு ரசிச்சார். அத பல முருக பக்தர்கள், பல முருக பக்தர்கள் ஆயர்கள் சொன்னாங்க, நாங்க முருகரையே பார்த்தோம் இந்த மாநாட்டில் சொல்லிட்டு. அந்த மாநாடு நாங்க அரசியல் பேசல, அந்த மாநாட்டில் அரசியல் பேசல. முருக தமிழ் கடவுள், தமிழர்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ் மொழி பாதுகாக்க வேண்டும், தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 14 வயதிலே தலைவர் கலைஞர் அரசியலுக்கு வருகிறார். மொழி போராட்டம் தான் கலைஞர் அரசியலுக்கு வரார். அந்த தமிழ் மொழிக்கு ஒரு கடவுள் தமிழ் தாய் இருக்காங்க. இன்னொரு தமிழ் கடவுள் யார் என்று கேட்டால் முருகன். எங்கள் தமிழ் கடவுள் முருகன். தமிழ் கடவுள் முருகன். எங்க முருகனுக்கு மாநாடு எடுக்கிறதுக்கு ஆரிய கூட்டம், நீங்க யாரா? எங்க முருகனுக்கு மாநாடு நடத்த நீங்க யார் சொல்லுங்க? எங்க முருகனுக்கு மாநாடு நடத்த நீங்க யார்? அது வந்து முருகனை எதுக்கு நீங்க பயன்படுத்துற? அடுத்து நீ அரசியல் இந்து மக்களுடைய ஓட்டுகள், இந்து தமிழர்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்கு நீ மாநாட்டை பயன்படுத்துற. இதே நயினார் நாகேந்திரன் சொல்றார். அவர் சொன்னாரோ யாருன்னா சொல்லி சொல்றாரோ? இதை நீங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா யோசிக்கணுங்க. உண்மையான இந்துக்கள், ஆரியர்களை எதிர்க்கிற இந்துக்கள், சங்கி பசங்க, பிஜேபி, RSS அவனுக்கு ஜால்ரா போடுற. நான் எல்லா இந்து முன்னணி சொல்ல, பிஜேபி, RSS அவர்களுக்கு தொடர்பு இல்லாத அவர்களை எதிர்க்கக்கூடிய உண்மையான இந்து முன்னணி, இந்து அமைப்புகள் இருக்கிறது. அதை மதிக்கிறேன், அதை நான் கூட வந்து சேருகிறேன். ஆனா இந்த பிஜேபிக்கு ஜால்ரா தட்டுறான் பார், பிஜேபிக்கு தூக்கு தச்சியறான் பார், இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி. அவன் அந்த மாநாடு நடத்துறான், அவனா நடத்துறான் அந்த மாநாட. அவன் பினாமி அந்த மாநாட்டுக்கு. அந்த மாநாட்டுக்கு ஓனர் யாரா கேட்டா இந்த சங்கி பசங்க, பிஜேபி, RSS இவனுங்க. அந்த மாநாட்டை பத்தி வந்து அமித்ஷா பேசிட்டு போறாரு. சோ பிஜேபியினுடைய மாநாடு, பிஜேபி RSS மாநாடு, ஒரு மதவாத மாநாடு, மத கலவரத்தை தூண்டுகிற மாநாடு. இந்த இந்தியாவிலே அமைதி பூங்காவனமாக சட்ட ஒழுங்கு சீராக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. தலைவர் தளபதி ஆட்சி செய்கிற தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டிலே மதக்கலவரத்தை தூண்ட வேண்டும், திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்றி விடலாம் என்று குருட்டு எண்ணத்தோடு, திருட்டு எண்ணத்தோடு, கேப்மாறி முள்ளமாறி முற்றோக்கு எண்ணத்தோடு நடத்தப்படுகிற மாநாடு தான் எங்கள் தமிழ் கடவுள் முருகன் மாநாடு. அந்த RSS பிஜேபி நடத்துறான். இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணிய அவன் வந்து அங்க கருவியா பயன்படுத்தி கோவரம் தான் செய்யும். நீ அரசியல் கட்சி நடத்துறவன் எனக்கு ஓட்டு போடுன்னு கேளுடா. இப்ப மிரட்டி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சத்துன்னு இல்ல, ஏற்கனவே மிரட்டி அரசியல் செல்லா காசாக இருக்கக்கூடிய அன்புமணியை கூட வச்சிருக்கல, இன்னும் துண்டு துக்குடா லெட்டர் பேடி விசிட்டிங் கார்டு கட்சிகள் கூட வச்சிருக்கல, பிளாக்மெயில் பண்ணி. இப்ப அந்த 6 மணிக்கு மேல வீட்டு விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே குட்டி பிட்டு வர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் நடத்துற விஜய் மிரட்டினுக்கிறானுங்க. இப்போ அந்த சீமான் சாமான துட்டு குத்து ஓட்டு பீரியடா அவனை தனியா வச்சிருக்கல, அந்த மாதிரி எதனா பண்ணி உன்னால் ஜெயிக்க முடியுதா ஜெயிச்சுக்கோ. அதுக்கு ஏன் முருகர் பேர் ஏன் பயன்படுத்துறீங்க? இது நீங்க யோசிக்கணும்.
கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தி நீ வடமாநிலத்தில் ஆட்சிக்கு வரலாம். பிஜேபிக்கு சொல்றேன். அவர் நயினார் நாகேந்திரனுக்கு எதுவும் தெரியாது. அவர் இப்ப சமீபத்தில் போய் ஏடிஎம்கேல அவருக்கு மரியாதை இல்லை, அங்க யாரும் மதிக்கல. நெல்லையில ஏடிஎம்கேல அவருக்கு மரியாதை இல்லை, மதிக்கல. அதனால அவர் போய் பிஜேபியில போய் சேர்ந்தார். எம்எல்ஏ நின்னாரு, ஏடிஎம்கே கூட்டணி ஏதோ அவர் கொஞ்சம் பேர் இருந்தது, ஏதோ ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சிட்டார். இனிமேலாம் ஜெயிக்க முடியாது. இனிமே ஜெயிக்க முடியாது. நயினார் நாகேந்திரன் நெல்லையில இனிமே ஜெயிக்க முடியாது. பேசும்போது நயினார் நாகேந்திரன் அவர் வந்து யோசிச்சு பேசினார். யார் சொல்லி விட்டாலும் பேசணும், அந்த ஆளுகள் தெரியாது. நீ சாமி பேரை சொல்லி தமிழ்நாட்டில் ஏமாத்த முடியாது. பிஜேபி சங்கி பசங்களா தமிழ்நாட்டில் நீங்க ஏமாத்த முடியாது. புரியுதா? தமிழ்நாட்டில் ஏமாத்த முடியாது. அது நீ வடமாநிலத்தில் ஏமாத்தலாம். அப்படிதானே 3ஆவது முறை ஆட்சிக்கு வரான். இந்து மதம் இந்து மதம் இந்துத்துவான்னு சொல்லி அங்க இருக்கிற இஸ்லாமியர்களை போட்டு அடிக்கிறது, மிரட்டி ஓட்டு போட சொல்றது, பட்டியலின மக்களுக்கு அவன் பண்ற கொடுமெல்லாம் இருக்குது பாரு வடமாநிலத்தில். ஏண்டா சாமி வச்சு நீ மூலதனமா அரசியல் பண்ற? எத்தனை நாள் பண்ணிடுவ? டே, ஆன்மீகத்தை வச்சு அரசியல் பண்றன்னா ரொம்ப நாளைக்கு அதை எடுப்படாது. ஜாதி அரசியலும் ஆன்மீக அரசியலும் ரொம்ப நாளைக்கு எடுப்படாது. இன்னும் ஒரு 4 வருஷம் ஆடுறா ஆட்டம் பிஜேபி. அப்புறம் உனக்கு அடிக்கிறாங்க படுறா இந்திய மக்கள் முழுக்க மரண அடி. அதுக்கடுத்து எங்க தலைவர், தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்லுகிற ஒரு தலைவன் தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார். அங்க ஜெய் ஸ்ரீராமன் சொல்லி நீ பண்ற கொடுமெல்லாம் இருக்குது பாரு. அவன் எது பண்ணாலும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரன் ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிடுவான். ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டு தான் செய்வான். கோயில்ல குழந்தைய கற்பழிச்சான் தெரியுமா? அந்த மாதிரி பல கோயில்ல பிஜேபி கார பெண்களை கற்பழிச்சான். காவி துணி கட்டிக்குவான். அவன் ஒரு குழந்தைய கற்பழிக்கிறான். ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு குழந்தைய கற்பழிக்கிறான். பெண்கள் எல்லாம் கோயில்ல தான் அவன் கற்பழிக்கிறது. கோயில அதுதான் பயன்படுத்துறான். நம்ம கும்பிடுறதுக்கு பயன்படுத்துறோம் கோயில. அவன் பெண்களை கற்பழிக்கிறதுக்கு கோயில பயன்படுத்துறான். பிஜேபி சங்கி பசங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க, இந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி பெண்களை கற்பழிக்கணும். எங்க கற்பழிக்கிறான்? கோயில்ல. ஒரு ஐயர் என்ன பண்றான்? பிஜேபி காரன் சமீபத்தில் நீங்களா பார்த்துருப்பீங்க, சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க. தீர்த்தத்தில் மயக்க மருந்து கலந்து ஒரு குழந்தைக்கு, ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டு அந்த சகோதரி கோயிலே கற்பழிக்கிறான். கல்யாணம் வந்த பொண்ணுக்கு ஜூஸ்ல மயக்க மருந்து கலத்தி கொடுத்துட்டு பாஜக நிர்வாகி அதை கற்பழிக்கிறான். சாமியார் பசங்க பூரா வடமாநிலத்தில் பெண்களை கற்பழிக்கிறான். கோர்ட்ல எந்த கேஸ் நிக்கல. கோர்ட்டுக்கு போறதுக்கும் பயப்படுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. இங்க பார்த்து எங்க தலைவர் தளபதி, இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவன், பெண்களின் பாதுகாவலர், பெண்களின் காவலர் தலைவர் தளபதி. ஒருத்தன் போய் ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தி என்னோ பண்ணான் ஒரு சகோதரிய. 30 வருஷம் அவனுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தான். முடிஞ்சிச்சா வாழ்க்கை. இனிமே எவன் பெண்ணை தொட்டாலும், பிஜேபி காரன் சொல்றான் சங்கி பசங்களா, இனி எவன் பெண்ணை தொட்டாலும் எங்க ஆட்சியில் அவனுக்கு இதுதான் நிலைமை. ஆனா உன் நிலைமை பிஜேபி என்ன? சாமி பேரை சொல்லி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ராமர் பேரே முதல்ல ராமர் இவங்களை ஏத்துக்கிறதே இல்லை. அவரு இவன் அயோத்தியால கோயில் கட்டணும். ராமருக்கு அயோத்தியால கோயில் கட்டணும். அந்த அயோத்தியால பார்லிமெண்ட்ல எம்பி தோத்து போச்சு பிஜேபி. ராமர் தோக்கச்சிட்டார். கோயிலே கொஞ்சம் லைட்டா இஞ்சி கொஞ்சம் சரிமா உங்களுக்கு. மோடி ஆட்சியில ஏர்போர்ட் இடிஞ்சு விடுது, ரயில்வே ஸ்டேஷன் இடிஞ்சு விடுது, கட்டின பாலங்கள் இடிஞ்சு விழுந்துருது, போட்ட ரோடுங்க இடிஞ்சு விழுந்துருது. என்ன சொல்றது? நல்ல மனுஷன், ராசியான மனுஷன். இதுவரைக்கும் நடக்காத விபத்து, பிளைட் ஏரோப்ளைன் விபத்து. அகமதாபாத்ல இருந்து இங்க வந்தோம். அவங்க சேர்த்து தான் நினைக்கிறாங்க. கிளம்பி லண்டன் போன பிளைட்டு கீழே விழுந்து அத்தனை பேர் பாவம். நியர்லி 300 பேசஞ்சர்ஸ். ஒருத்தர் மட்டும் எகிரி வச்சுட்டார். அத்தனை பேர் செத்தாங்க. அவ்வளவு ராசியான பிரதமர் மோடி. அவ்வளவு ராசியான ஆட்சி பிஜேபி ஆட்சி. அவன் எது பண்ணாலும் ஜெய் ஸ்ரீராம். ராமர் அடமான வச்சு அந்த ராமரே இவங்களை ஏத்துக்கிறது இல்லை. ராமரு மேல் லோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து ஒரு அம்பை கொடுத்து வில்ல கொடுத்தா ராமருக்கும் லட்சுமணுக்கும் சீதா தேவிக்கும் அனுமாருக்கும் பூரா பிஜேபி காரன், ஆர்எஸ்எஸ் காரன், அந்த இந்து முன்னணிக்காரங்க தான் போட்டு அடிப்பார். திமுக வாழ்த்திட்டு போயிடுவார் இந்தியா கூட்டணி. ராமர் பேச பார்லிமெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராமன் கத்துவானுங்க. நம்ம எதனா கேள்வி கேட்டா என்ன சொல்றது? நம்ம வந்து மாற்று கருத்து தெரிவிப்போம். அவன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். நான் அந்த பார்லிமெண்ட்ல டெல்லிக்கு போனா பார்லிமெண்ட் நடக்கிற நேரத்தில் நம்ம எம்பிங்க யாருன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து மேல தமிழ்நாடு அசம்பிளியில மேல அந்த கேலரியில உட்காந்து பாக்குற மாதிரி மேல கேலரியில உட்காந்து பார்க்கலாம். பார்க்கும்போது பார்ப்போம் அந்த வடமாநிலத்துக்காரமா ஜெய் ஸ்ரீராம், ஏய் பேட்டோ பேட்டோ பேட்டோ, ஜெய் பஜரங் பலி, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராமனும் இப்படியே கத்துவான்.
ஒரு நாள் என்ன பண்ணாங்க, கத்தினே இருக்கும்போது, இங்க யாரும் நாங்க ராமருக்கு எதிர்ப்பு இல்ல, நானும் அனுமார் பக்தர் தான். அனுமார் பக்தர்னா ஸ்ரீராம்ஜியை சொல்லணும், நானும் ஸ்ரீராம்ஜியை சொல்றோம் தான். ஆனா இவன் ஃப்ராடு பசங்க ராமர் அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தி பெண்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறானுங்க, திருடுறானுங்க. கண்ணியத்துக்குரிய நமது அன்பு உறவுகள் இஸ்லாமியர்கள் அடிக்கிறாங்க, கிறிஸ்துவ மத போதக அந்த ஜப வீடுகளை இடிக்கிறானுங்கோ, கட்டக்கூடாதுன்றானுங்கோ. ஃபாரின்ல இருந்து கிறிஸ்தவர்களுக்கு மிஷினுக்கு வரக்கூடிய அந்த நன்கொடையை தடுக்கிறானுங்கோ. அவ்வளவு பண்ற அயோகி பசங்களுக்கெல்லாம் அவனுக்கு பயன்படுத்தது யாருன்னா ராமர், கடவுள் ராமர், ஜெய் ஸ்ரீராம். இப்படி கத்தினே தான் ஜெய் ஸ்ரீராமன். ஒரு நாள் என்ன பண்ணாரு, மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆர் ராசா எல்லாம் அவரு அப்படி திமுக, நம்ம திமுக எம்பிங்க, தமிழ்நாடு எம்பிங்க எல்லாம் எந்திரிச்சுன்னு ஜெய் ஸ்ரீராமன். ஜெய் ஸ்ரீராம் சொல்றது தப்பு இல்ல, நானும் ஜெய் ஸ்ரீராம் சொல்றேன். ஆனா எந்த இடத்துல சொல்றான் பாருங்க, வன்முறை தூண்டுறதுக்கு ஜெய் ஸ்ரீராமன். ஒண்ணு அண்ணன் ஆர் ராசா, திமுக எம்பிங்களே எந்திரிச்சு, அக்கா கனிமொழி எல்லாம் எந்திரிச்சு, அண்ணன் டிஆர் பாலுல இருந்து எல்லாமே எந்திரிச்சு நின்று அப்படி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க எந்திரிச்சு ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் அம்பேத்கர், ஜெய் அம்பேத்கர், ஜெய் அம்பேத்கர், ஜெய் டாக்டர் கலைஞர், ஜெய் டாக்டர் கலைஞர், ஜெய் டாக்டர் கலைஞர் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குதான் அந்த அமித்ஷா என்கவுண்டர் அக்யூஸ்ட் அமித்ஷா தமிழ்நாட்டில் வந்து இப்ப சுத்தி இருக்கிறார் பாரு, இங்க திருட்டு வேலை பண்ணி எல்லாம் அந்த பார்த்த வேலை தான். முருகன் பிஜேபி RSS நடத்துற அந்த முருகன் மாநாடு, அந்த அரசியல் மாநாடு, அந்த மதவாத மாநாடு, அந்த தீவிர மாநாடு, இந்த மதத்தை மதக்கலவர மாநாடாக மாற்றுவதற்கு நடத்துறாங்க முருகன் மாநாடு. அதெல்லாம் ஐடியா கொடுத்து வந்து அமித்ஷா சொல்லிதான் நடக்கிறது. நம்ம எல்லாம் அம்பேத்கர் வாழ்க, ஜெய் அம்பேத்கர் போது இவன் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அந்த அமித்ஷா இந்திச்சு பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. ஏ கே ஆப் சப் अम्बेडकर 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 बार बार अम्बेडकर बोल रहा हूं, अम्बेडकर का नाम बोल रहा है। ये तो अभी फैशन हो गया ना, अभी ये तो फैशन हो गया। अम्बेडकर अम्बेडकर क्या, अम्बेडकर अम्बेडकर। आप सब एमपी, अपोजिशन पार्टी एमपी और डीएमके वालों, आप सबको, आप अपोजिशन पार्टी सब कोई फंक्शन में जाकर बात करना बोला तो उधर भी क्या तू बात करेगा, क्या भाषण दे रहेगा, उधर भी तो जय अंबेडकर, जय अंबेडकर, जय अंबेडकर बोल रहे हैं ना, ये क्या फैशन हो गया ना। செருப்படி அடிச்சு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதாவது ஒரு பட்டியலினத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவன், உலக சட்ட மாமேதை, உன் பாப்பானுக்கும் சட்டத்தை எழுதினவர். இன்னைக்கு கடவுள் வந்து நம்மோடு வாழ்ந்தா அவரும் அம்பேத்கருடைய சட்டத்தை தான் பின்பற்றணும். அவ்வளோ பெரிய தலைவன், உலகமா சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், அவனை ஏத்துக்க மாட்டோம். இவனை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டா என்ன ஆகும்? இந்த பிஜேபி RSS காரன் இங்க இந்து மாநாடு நடத்துற டே பொறம்போக்கு பசங்களா இவன். அதாவது வந்து முருகன் மாநாடு, இந்து ஓட்டுகள் கவர்றதுக்கு எங்க கடவுள், எங்க கடவுள், எங்க கடவுள் வச்சு நீ யாரா மாநாடு நடத்துறதுக்கு? ஆரிய கூட்டமே, சங்கி பசங்களா. இன்னொருத்தனுக்கு முயற்சி நடா போடுறது. உனக்கு உனக்கு அதாவது உனக்கு பிறகுற குழந்தைக்கு ஊயின்ஷீல் போடு, பக்கத்து இருக்கிற குழந்தைக்கு நீ என்னடா ஊயின்ஷீல் போடுறது? நீ யாரா எங்க முருகன் கடவுள் பேர்ல மாநாடு நடத்துறதுக்கு, ஊரை ஏமாத்துறதுக்கு, திருட்டு பசங்களா இங்க இந்துக்கள் ஓட்ட கவர்றதுக்கு நீ நடத்துற மாநாடா? நீ ஒரு கடவுள் நடத்திட்டு போ, ஒன்னு நடத்திட்டு போ. ஒரு பாஜக தலைவர் இங்க இருந்து நான் வந்து ஜூன் 22 முருகனை கையில் எடுப்பேன், 2026 தமிழ்நாடு கையில் எடுப்போம்னா, இந்த முருகர் மாநாடு நடத்தி இதை வச்சு, இது அரசியல் மாநாடு நடத்திச்சு, இதை வச்சு நீ ஓட்டு கேட்பியா? அந்த பேச என்னங்க இருக்குது? திடீர்னு சொல்ற, இட்ஸ் நாட் நார்த் இந்தியா, இட்ஸ் தமிழ்நாடு, திராவிடியன் மண். யூ cannot cheat our Tamil peoples, Tamil Hindus at any cost. Mr. Nayanar Nagendran, our Hindus will ignore BJP in coming 2026 election. Okay? Already minority communities, valuable minority communities, respected minority communities, Muslims and Christians have ignored you in all over India, but in Tamil Nadu 100% Muslims and Christians have ignored you. Hindus will also ignore you in this election. So only to cheat the Hindus, you announced a conference in name of our Tamil god Murugan. Definitely, I swear on God Murugan, Tamil god Murugan, our Tamil Hindus will ignore
They will boycott your Murugan conference, which I have announced in Madurai. I am conveying this to Honorable Home Minister, Mr. Amit Shah. अमित शाह जी, ये आपका गुजरात नहीं, ये आपका उत्तर प्रदेश, मध्य प्रदेश, आपका नॉर्थ इंडिया नहीं, ये सब काम तो उधर जाकर रखो, ये तमिलनाडु है। अभी भी तंदई पेरियार इधर है हमारा तमिलनाडु में। அறிஞர் அண்ணா है, डॉक्टर कलाइंगर है। तू इधर आकर नॉर्थ इंडियन का पॉलिटिक्स कर रहा है, वो काम सब तुम्हारा बीजेपी आरएसएस, तुम्हारा वो फ्रॉड, तुम्हारा वो केडी 420 420 840 पॉलिटिक्स, वो काम सब इधर नहीं। अब तो इधर करे तो हमारा तमिल वालों आप सबको पत्थर में मारेगा। इधर का चीफ मिनिस्टर हमारा तलपति स्टालिन, हमारा नेताजी स्टालिन जी 2026 में दूसरा बार हमारा नेताजी, हमारा बड़ा नेता, भारत देश का नेताजी तलपति स्टालिन 2016 में सीएम डीएमके के गवर्नमेंट। देखकर बात करना है। இது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஏன் இந்த பிஜேபி வளர்றது ஆபத்துன்னு சொல்றோம்னா, வடமாநிலத்தில் நடக்கிறதெல்லாம் இங்க நடக்கும், வடமாநிலத்தில் நடக்கிறதெல்லாம் இங்க நடக்குங்க। எடப்பாடி 20 நாளைக்கு முன்னால வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி திட்டிட்டு இருந்தாங்க, 20 நாளைக்கு முன்னால வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கடுமையா திட்டினார்। 2026 இல்ல, எப்பவுமே பிஜேபியோட கூட்டணியில வேஸ்ட் லைக் வச்சு கைட்டி விட்டன்னு மைண்டோட ஜெயக்குமார் சொன்னாப்படி। என்ன சொல்றது, சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு, அந்த வோடாபோன் அச்சுடாகு ராஜேந்திர பாலாஜி, அந்த ஆளு போய் யாரெல்லாம் உட்காந்தான், நம்ம எடப்பாடி திரு முதலமைச்சர் ஆகணும்னு ஓ பன்னீர்செல்வம் மாதிரி இவங்களெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி, இவங்கெல்லாம் வந்து பிஜேபி கூட ஆட்சி இல்லை, பிஜேபி கூட கூட்டணியில் பேசினவங்க திடீர்னு ஏன் ஓடுறாரு எடப்பாடி? நிறைய பேசிட்டோம் நம்ம, பிளாக்மெயில் மிரட்டர் தான், ஜெயில தூக்கி போடுவேன், ஜெயில டிஎம்கே கூட தான், திமுக கூட தான் அமைச்சர்கள் ரைடு விட்டாங்க, முன்னணி தலைவர் ரைடு இப்போ கூட ரைடு போயினே தான் இருக்குது। யாரும் இவன் ரைடு விட்டுனேங்கிறான், பிஜேபிக்காரன் அமலாக்கத்தை விட்டு ஐடி விட்டு ரைடு விட்டுனேங்கிறான்। இவன் ரைடு விட்டுனே இருக்கும்போது அரசியலில் உண்மையான ஆண்மகன், நாளைய தமிழக வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி கெட் லாஸ்ட் மோடி அண்ணார்। இதுதான் டிஎம்கே। இதை வந்து நீ அமித்ஷா வந்து நீ காலி பண்ணிடுவியா ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி, இதெல்லாம் சொல்லிட்டு முருகன் மாநாடு அறிவிக்கிறான்। இதெல்லாம் சொல்லிட்டு முருகன் மாநாடு நடத்திட்டா உனக்கு பினாமியா இருக்கிற இந்து முன்னணி வச்சு நீ மாநாடு நடத்திட்டா ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் கடவுளை ஆதாயமா எடுத்து மதத்தை ஆதாயமா எடுத்து ஆட்சி பண்ணிடுகிற கட்சி நடத்துற பிஜேபி முழுக்க நடக்குது பண்றான்। ஜாதி பேர்ல சொல்லி அரசியல் பண்ணான் தமிழ்நாட்டில், இளைஞர்களெல்லாம் தவறான வழி கூட்டு போனான் பாமக காரன் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள்। நல்ல புல்லு பிறந்துச்சு அன்புமணின்னு கட்சியை க்ளோஸ் பண்ணான் அந்த தமிழ்நாடு மக்கள்கிட்ட, அவங்க அப்பனே கட்சி தூர துரத்தியாச்சு। இன்னைக்கு ஜாதி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நிலைமை என்னன்னு பத்தியா இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு அவங்களுக்கு சேலத்துல மாவட்ட செயலர் இருக்கட்டும், இந்த சப்ஜெக்ட் தொடர்புடைய சப்ஜெக்ட் தான் இது। இன்னைக்கு சேலத்துல மாவட்ட செயலர் கூட்டங்க, உலகத்திலே ஒரு கட்சிக்கு ஒரு மாவட்டத்துக்கு 2 மாவட்ட செயலாளர் 2 மாவட்டத்தில் எதுக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான்। அன்புமணி போட்டதெல்லாம் ராமதாஸ் நீக்கிட்டு அவரு போட்டாரு, அன்புமணி இல்ல நீ தான் லெட்டர் கொடுத்துட்டாரு, ராமதாஸ் கிட்ட மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவருக்காக தமிழ்நாடு ஃபுல்லா இவர் வச்சுக்கிறாரு। திமுக எதிர்த்தான், ஜாதி பேரை சொல்லி அரசியல் பண்ணோம், முடிஞ்சு போச்சு கட்சி, அவ்வளவுதான்।
அந்த மாநாடு போறதுக்கு பயந்துன்னு உண்மையான தலைவர் யாருன்னு கேட்டா, உண்மையான தலைவர், அந்த கட்சியினுடைய உண்மையான தலைவர், ஒரு நேர்மையான அரசியல்வாதி, மதிக்கப்பட வேண்டிய ஒரு கண்ணியமான ஒரு மனிதர் திரு ஜி.கே. மணி அவர்கள். அவர் பாமக கௌரவ தலைவர். இப்போ அவர் தலைவராக தான் இருந்தார் ஃபர்ஸ்ட். ஜி.கே. மணி அவர்கள் அவர் பார்த்தாரு, நேரா போய் ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் போய் எனக்கு நெஞ்சு வலின்னு படுத்துட்டார். சேலத்தில் அருள் எம்எல்ஏ, மேட்டூர் எம்எல்ஏ அருள் எம்எல்ஏ என் கூட சத்தியம் டிவியில் தகராறு பண்ணார். அவர் சரி, டிபேட்னா சகஜம். அவர் என்ன பண்ணார், எனக்கு இந்த எம்எல்ஏ பதவியை வேணான்ட்டார். நான் அரசியல் விட்டே போயிடுறேன் சாமி, 2 பேரும் ஒன்னா சேரலாம். சரி, அவரும் போய் சேலம் ஹாஸ்பிட்டல் போய் பத்துட்டார். ஏன்னா சேலத்தில் முக்கியமானவர் அவர் தான், அருள் எம்எல்ஏ. அவரு போய் சேலத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாரு, நெஞ்சு வலிக்குது பத்துட்டாங்க எல்லாம். இன்னைக்கு என்ன நிலவு வந்துச்சு பத்தியா பாமக? அந்த அன்புமணினால என்ன நிலைமை வந்துச்சு? அன்புமணி, சௌமியா அன்புமணி, அவங்க குடும்பம், ராமதாஸ் ஓடி போங்கடா வெளியே வந்துட்டார். இன்னைக்கு அந்த கட்சி என்ன ஆகி போச்சு? 2 ஆகி 3 ஆகி 4 ஆகி 5 ஆகி ஓட்டு ஸ்பிளிட் ஆகி நாஸ்தி ஆகி போய் எங்கெங்கயோ போயிடுச்சு. எனக்கு அவனுக்கு தான் தகராறு. அந்த பாமகலாம் இவன் போன் பண்றான், அண்ணே நீ பேசுறது அன்புமணி கரெக்டு தானே, அண்ணே நீ அன்புமணி பேசுறது கரெக்டு தானே. ஒரு பாமகக்காரன் போன் பண்றான், யூடியூப் சேனல் நடத்துறவன், அண்ணே ஐயாவை பத்தி பேசாதீங்க, அன்புமணி வச்சு செய்யணும், நான் யாரை பத்தியும் பேசல, போடுறா பேசுற அளவுக்கு பேசிட்டேன். அந்த கட்சியை முடிஞ்சிச்சு. ஏன் சொல்றேன்னா, ஜாதி பேர்ல அரசியல் நடத்தினா அதே நிலைமை பிஜேபிக்கு விரைவில் வரும். இத்தனை நாள் ஆன்லைன் ஆட்டம் ஏமாத்தி எப்படியோ வந்துட்டேன். தனி மெஜாரிட்டி வரல. இப்போ சந்திரபாபு நாயுடு காரு அங்க பீகார்ல நிதிஷ்குமார் தயவுல இன்னைக்கு இருந்ததுன்னு இவ்வளவு ஆட்டம் போட்டு. இதெல்லாம் சொல்ல வர காரணம் என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் இந்த அரசியல் நடக்காதியா. தளபதி ஒரு மிகப்பெரிய தலைமையா, அது மோடிக்கு தெரியும். அது மோடிக்கு தெரியும். தளபதி எவ்வளவு பெரிய லீடர்ன்றது மோடிக்கு தெரியும். மோடி தான் சொல்றாராமே, இங்க தமிழ்நாட்டில் யார் போனாலும் जाओ जाओ, वो तमिलनाडु में भगत पड़ा नेताजी स्टालिन, कलेंजर जी का बेटा है। अरे उसका पोता, कलेंजर का पोता, स्टालिन का बेटा उदयनिधि स्टालिन, वो तो अच्छा पॉलिटिक्स कर रहा है उधर, उसको तो अच्छा नाम है। सभी क्या बोल रहा है उदयनिधि स्टालिन को, सनातन का हीरो वो बोल रहा है, जाओ ஓடி போடுங்கடான்ட்டார் மோடி. மோடிக்கு தெரியும் தளபதி ஸ்டாலின் யாருன்னு. மோடிக்கு தெரியும் எம்பி எலெக்ஷன் 40 திமுக ஜெயிக்கணும். இப்ப மோடிக்கு தெரியும் திமுக தனி மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கும், தலைவர் தளபதி ஸ்டாலினா சிஎம் ஆகணும், மோடிக்கு தெரியும். இருந்தாலும் அமித்ஷா வந்து குட்டி காரணம் போடுறாரு. ஏன்னா ஒரு 4 எம்எல்ஏ ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிக்கலாம், இதான் அவனுடைய முயற்சி, வேற ஒன்றும் கிடையாது. அதனாலதான் இந்த முருகன் மடம் நடத்துறாங்க. டேவ், ஒரு தலைவனை நீங்க ஏன்டா உங்களுக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஏன்டா ஒரு கடவுளை பேரை பயன்படுத்துறீங்க? அதான் நாங்க கேட்கிறோம். நாங்க நடத்தணுமே முருகன் மாநாடு, நாங்க முருகன் மாநாடு நடத்திட்டோம், இந்துக்களை எங்களுக்கு தான் ஓட்டு பண்ணோம் நாங்க கேட்டோமா? பழனியில நாங்க நடத்துற முருகன் மாநாடு, மாண்புமிகு இந்து சபை அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் குடும்ப அண்ணன் பி.கே. சேகர் பாபு அவர்கள் தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின்படி நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி நடத்தின ஒரு மாநாடு. அது நாங்க மாநாடு நடத்திட்டு முருகர் பக்தர்ல திமுக ஓட்டு போடணுமா? எல்லாமே வந்தாங்க, எல்லா கட்சிக்காரும் வந்தாங்க. இந்த அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன் அது கூட வந்துச்சு அந்த மாநாட்டுக்கு. சோ மக்களை ஏமாத்துறதுக்கு, இந்து மக்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்காக நடத்தப்படுகிற ஒரு மதவாத மாநாடுதான், ஒரு மதவாத மாநாடுதான் நீங்கள் நடத்துகிற முருகனுடைய மாநாடு. ஏன்னா இவனுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியாது, நல்லா தெரியும். ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது. ஆனா இப்ப ஏடிஎம்கே நிலைமை என்ன? அவர் ஓ பன்னீர்செல்வம் தனியா கட்சி ஆரம்பிக்க போறார். டிடிவி தினகரன் அந்த ஒரு பக்கங்கிறான். ஜெயலலிதா கொலை பண்ண சசிகலா அது ஒரு பக்கம் இருக்குது. 3 பேரும் பெரிய சமுதாயம். இங்க எப்படி வன்னியர் சமுதாயமோ என்ன சொல்றாங்க, 3 பேர் மிகப்பெரிய சமுதாயம், தேவர் சமுதாயம். ஏடிஎம்கே ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு காரணமே தேவர் சமுதாயம் தான். தேவர்கள் கட்சி ஏடிஎம்கே சொல்லுவாங்க. அப்போ தேவர் சமுதாயம், அந்த தேவருடைய ஓட்டு அங்க பிரிச்சு போறாரு. ஓபிஎஸ், இந்த டிடிவி, சசிகலா பிரிச்சுருவாங்க. அங்க இவங்க சொல்ற தேவர் அந்த பைத்தியக்காரன் பூச்சிக்காரன் வந்துக்கிறானே, அந்த மென்டல் மாதிரி பேசுவாங்க பாரு, அந்த உதயகுமாரியோ இன்னும் வேற யாரு, இவங்களெல்லாம் யாரும் தேவர்கள் ஏத்துக்கிறது இல்லை. அங்க வந்து ஓபிஎஸ் இந்த குரூப் ஏத்துக்குவாங்க. ஓட்டு பிரியுதா?
ஆச்சா. இங்க கொங்கு மண்டல தளபதினு அண்ணன் எடப்பாடியார சொல்றாங்க இல்ல, கொங்கு மண்டலம் முடிஞ்சு போச்சு. அங்க வந்துட்டார் எங்க ஹீரோ அண்ணன் செந்தில் பாலாஜி வந்துட்டார். கூடுதல் கவனம் செலுத்துறாரு அங்க மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருணையின் செல்வம் எங்கள் குடும்ப அண்ணன் ஏவா வேலு. ஏற்கனவே மலைக்கோட்டை சிங்கம் மாண்புமிகு அண்ணன் கே நேரு அந்த ஏரியா பார்த்து வந்தாரு. எடப்பாடியே ஜெயிக்கிறது கஷ்டம். அந்த பெல்ட் முடிஞ்சிருச்சா? இங்க வேலூர் இந்த பக்கம் இங்க ஃபுல்லா யாருன்னு கேட்டா எங்க கிங்கு எங்க திருவண்ணாமலையினுடைய கழகத்தினுடைய சொக்க தங்கம் தலைவர் தளபதியின் முதன்மை தலகர்த்தர் அருணையின் செல்வம், அருணை மாநகரத்தின் அருணையாளர், வள்ளல் பெருந்தகை கொடைவள்ளல், அரசியலில் கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர், முருகன் கையில் இருக்கிற வேல் போல் இன்றைக்கு எங்கள் தலைவர் தளபதி கையில் இருக்கிற வேல் அண்ணன் ஏவா வேலு இங்க எங்களுக்கு மண்டல பொறுப்பாளர். இங்க கதையை முடிச்சிட்டுமா? அப்படி மண்டல பொறுப்பாளர்லாம் போட்டு கதை நாஸ்தி தெரிஞ்சு போச்சு. ஏடிஎம்கே காலி, எந்த கூட்டணி இல்ல. அவன் விஜய் ஓட்ட பிரிக்க போறான். எல்லாம் பிரிக்கும் போது 200 236 ஜெயிச்சாலும் ஜெயிக்கும், திமுக சொல்ல முடியாது. என்ன பண்றது? சரி, நம்ம வட மாநிலத்தில் எதை வச்சு ஏமாத்தி நிக்கிறோம்? சாமி பேரை சொல்லி ஏமாத்தணும், அங்க ராமர் பேரை சொல்லி ஏமாத்தணும். ஆச்சா. இங்க முருகர் தமிழ் கடவுள் முருகர் மாநாடு நடத்தின நம்ம முருகர் கையில் எடுப்போம் சொல்லி இப்ப முருகர் மாநாடு நடத்துறோம். வேலைக்கு ஆகாது ராஜா, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லவே இல்லை. நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செஞ்சு அவன் ஆளு கூட்டு போவான் பிஜேபிக்காரன். தயவு செஞ்சு நம்ம உண்மையான இந்துக்கள், திராவிட இந்துக்கள்ல பிஜேபியை எதிர்க்கிற பார்ப்பனர் கூட இருக்கிறாங்க. அவங்க ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்துக்கள் யாருமே அந்த மாநாட்டுக்கு போகக்கூடாது. அது திமுக ஆட்சியிலே தலைவர் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல் படி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி.கே. சேகர் பாபு அவர்கள் நடத்திய முருகன் மாநாடு பழனியில் நடத்துறாரு. அந்த மாநாடு கிடையாது. இது மதவாத மாநாடு, இது தீவிரவாத மாநாடு. இந்த திராவிட மண்ணிலே இந்தியாவிலே அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே மதக்கலவரத்தை தூண்டுவதற்காக நடத்தப்படுகிற RSS பிஜேபி, மீண்டும் சொல்றேன், அவனுக்கு ஆதரவா இருக்கிற இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, அவன் நடத்துற மாநாடையா நம்ம திராவிட மண்ணை மதக்கலவரமா மாத்துறதுக்கையோ? நாங்க முருக பக்தரியா. திருச்செந்தூர் கோயிலுக்கு எவ்வளவு திருப்பணிகள் நடைபெற்று இருக்கிறது திமுக ஆட்சியில. அதே மாதிரி பழனி கோயில்ல, திருப்பரங்குன்ற கோயில்ல போய் கலவரம் பண்ண பார்த்தோம். அந்த எச்சப்பையன் ராஜா அங்க தர்காகுது இடின்னு சொல்லி. ஏன் தர்கா இருக்கு தப்பு இல்லையா? நாங்க அண்ணன் தம்பியா மாமச்சனாகிறோம், நாங்களும் இஸ்லாமியர்களும். அதை பிரிக்கி பார்த்தோம். இன்னைக்கு எல்லா முருகர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் 3000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிருக்கோம் திமுக ஆட்சியில, திராவிட மாடல் அரசுல 3000 கோயில். எந்த வட மாநிலத்தில் நீ ஆட்சி செய்யற பிஜேபி சங்கி பசங்க ஆட்சி செய்யற, எந்தெந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யற, எத்தனை கோயில்களா நீ குடமுழுக்கு பண்ண? எத்தனை கோயில்களா நீ திருப்பணி பண்ண? எத்தனை கோயில் தேர நீ சீரமைச்ச? நீதான் கோயில்ல போய் குழந்தைங்களை கற்பழிக்கிறிய, நீதான் கோயில்ல போய் பெண்களை தூக்கிட்டு போய் கற்பழிக்கிற. ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டு கற்பழிக்கிறோம் எங்க ராமர் பேரை சொல்லி. நாங்க ராமரை வணங்கக்கூடியவர் தான். அது தமிழ்நாட்டில் அந்த வேலையை காட்டுறியா நீ? சோ இத மக்கள் யோசிக்கணும். தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் செல்வாக்கு இல்ல, திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணாலும் அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டாலின் என்கின்ற தலைவன் இன்னைக்கு ஒரு மாபெரும் தலைவன், பின்னாலே வந்துட்டார் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற மாபெரும் தலைவன். எவ்வளவு அமலாக்கத்தோட ரைடு மிரட்டல் நடந்துட்டே இருக்கு. நேத்து கூட முந்தினே திட்டம் எங்களுக்கு தொடர்புடையவர்கள் எவ்வளவு பண்றான். இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயார். அவ்வளவு துணிச்சலாகிறார் தலைவர். எனவே நீ ஆட்சிக்கு வர வேண்டும். அது இந்த உலகம் நடக்காது. நான் தான் சொல்றேன், ஒரு 10 MLA ஜெயிக்கலாம். அதுக்குதான் இவ்வளவு கதை. நீ உன் கட்சி ஜெயிக்கணும். அதுக்கு இந்து மதத்தை கையில் எடுக்கலாம்னு எடுத்திருக்கிற இல்ல, வேலைக்கு ஆவாது.
நயினார் நாகேந்திரன் ஒன்று சொல்றேன். நான் இது வரைக்கும் உங்களை திட்டினதில்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை, எச்சப்பையன், ராஜா நான் திட்டினதில்லை. ஆனா இந்த வார்த்தை நீ சொன்னவனே அவன் கட்சிக்காரர் சொல்றான், நாங்கள் நாய் போல் பாஜக விசுவாசமாக இருக்கிறோம். அதிமுகவில் இருந்து நாங்கள் நயினார் நாகேந்திரன் தலைமையிலே பாஜகவில் இணைந்த உடனே நாங்கள் நாய் போல் பாஜக விசுவாசமாக இருக்கிறோம். எங்கள் அண்ணன் நயினார் நாகேந்திரனை பாஜகவின் தலைவராக்கி விட்டார். எனவே அவன் சொல்றான், நன்றிக்கு பேரு போன பிராணி நாய், அதுதான் எங்கள் அண்ணன் நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரனாக இருந்த எங்க அண்ணன் பாஜக தலைவரானவுடன் அவர் நன்றி விசுவாசம் உள்ள நாயாக மாறி நாய் நாகேந்திரன் நாய் நாகேந்திரன் நாய் நாகேந்திரன் நாய் நாகேந்திரனாக மாறிவிட்டார். நாய் சேகர் நாய் சேகர் நாய் சேகர் நாய் சேகர் சொன்ன மாதிரி நாய் நாகேந்திரனாக மாறிவிட்டார். எனவே அவர் சொல்பொழில் கேளுங்கள். நான் சொன்னது வரைக்கும் அவர் நான் திட்டது கிடையாது. அவங்க கட்சிக்கார பேசுறது நான் சொல்றேன். நடக்கவே நடக்காது. எனவே நீ சாமி பேரை சொல்லிங்க ஏமாத்த பாக்குற. என்ன சொல்றது? தமிழ் கடவுள்டா முருகனு. டேய், முருகன் தமிழ் கடவுள்டா. உனக்கும் இந்திக்காரனுக்கும் வடமாநிலத்துக்காரனுக்கும் என் கடவுளுக்கு என்னடா சம்பந்தம்? எங்களுக்கு எல்லா கடவுளையும் ஏத்துக்கிறது தான். இந்து மதத்துல எல்லா கடவுளும் நாங்க ஏத்துக்கிறோம், கும்பிடுறோம், கோயிலுக்கு போறோம், வரோம். காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் குங்கம் வச்சுதான் பேசிட்டு இருக்கேன். நான் அடிக்கடி போறேன். மைசூர் சாமுண்டேஸ்வரி அம்மானுடைய அவங்க மூலஸ்தானத்துல அம்மா காலில் வச்சு மந்திரிச்ச கயிறு தான் கட்டின்னு இருக்கேன். இல்ல நாங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் ஆன்மீகம் தான். தலைவர் தளபதி இந்து தான். தலைவர் தளபதி வீட்லயும் கோயில் இருக்கு. எங்க அமைச்சரும் கோயிலுக்கு போறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆன்மீக செம்மல், திராவிட ஆன்மீக செம்மல், ஐயப்ப பக்தர் மாண்புமிகு நான் சேகர் பாபு தான் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். புரியுதா? நாங்களும் இந்து மதத்தை மதிக்கிறோம். ஆனா நீ இந்து மதத்தை வச்சு ஏமாத்தி பிராடு வேலை பண்ற பாரு பிஜேபி சங்கி பசங்க. அந்த வேலையை இங்க தமிழ்நாட்டில் பார்க்கலாம்னு வந்துக்கிற, அது இங்க வேலைக்கு ஆகாது. என்ன சொல்றது? நான் நயினார் நாகேந்திரன் சொல்றேன். again I'm repeating the same subject. Again and again I'm repeating the same subject. நாங்க 2026 தமிழ்நாட்டை கையில் எடுப்போம், இப்ப முருகனை கையில் எடுப்போம்னு பேசிருக்கீங்கல்ல. நயினார் நாகேந்திரன் நீங்களே தோப்பீங்க, எடப்பாடியே தோப்பாரு. உங்களோட கூட்டணி வரானா என்னன்னு தெரியல. அவன் பாமக பிச்சைக்கார கட்சி ஆகி போட்டான். முன்னி போச்சு கதை அது. 2026 தனி மெஜாரிட்டியில திராவிட மாடல் அரசு திமுக ஆட்சி அமையும். தலைவர் தளபதி முதலமைச்சர், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை அமையும். இது இல்லைன்னு வச்சுக்கடா, நான் பிஜேபி சொல்றேன். மிஸ்டர் நயினார் நாகேந்திரன், குடியாத்த குமரன், எல்லாரும் தமிழர்கள் கையில செல்போன் வச்சிருக்காங்க. உலகத்தை அத்தனை பேர் குடியாத்த குமரன் தெரியும். என் தளபதி 2026 முதலமைச்சர் தனி மெஜாரிட்டியோடு. வாய்க்கிலே பேசுற நயினார் நாகேந்திரனுக்கு சொல்றேன், அந்த அண்ணாமலை பையனுக்கு சொல்றேன், கண்ணில் அடிப்பட்ட காக்கா அந்த பலகா பையன் அண்ணாமலைக்கு சொல்றேன், இந்திசை சவுந்தரராஜன் சொல்றேன், எச்சப்பையன் ராஜாக சொல்றேன், அத்தனை பேருக்கு சொல்றேன். 2026 நாங்க தாண்டா ஆட்சி. இல்லைன்னா குடியாத்த குமரன் டி நகர்ல கமலாயத்துக்கு முன்னால தீ குளிப்பாண்டா. நான் யாருக்கும் பயப்படாம பேஸ்புக்ல, சோசியல் மீடியால, யூடியூப்ல பேசுறேன், தொலைக்காட்சி விவாத மேடையில பேசுறேன். ஊரை ஏமாத்துறதுக்கு, இந்து மக்களை எதிர்த்துக்கு பிராடு வயலடா பாக்குறீங்க. பிராடு பசங்களா, 420 840 பசங்களா. என் கடவுள் முருகன்டா, என் தமிழன்டா முருகன், என் தமிழ முருகன்டா. நீ யாரா சங்கி நாய் வந்து மாமா என் கடவுள் பேர்ல மாநாடு நடத்துறதுக்கு? நாங்க இந்துக்கள் யாரும் கலந்த கூடாது. கொடியவர்கள் கூடாரமாக மாற்ற பார்க்கிற ஐயா கடவுளின் பேரால் தமிழ்நாட்டில் சங்கி பசங்களா. பராசக்தியில் தலைவர் கலைஞர் சொன்னாரே வசனத்தில், புயல் மனத்தோடு போர் மனத்தோடு போர் குணத்தோடு சொன்னாரே, கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்று. எனவே கோயிலை கொடியவர்களின் கூடாரமாக நீ வடமாநிலத்தில் மாற்றி வைத்து குழந்தைகளையும் பெண்களையும் கற்பழித்துக் கொண்டிருக்கிறாய். கோயிலிலே கொலை செய்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு அந்த வேலையை முருகருடைய பெயரை பயன்படுத்தி இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்றி, இங்க சாமியின் பெயரை பயன்படுத்தி இது கொடியர்களின் கூடாரமாக மாற்ற பார்க்கிற கொடியர்களே, பாஜக சங்கி கொடியர்களே, ஷமா அடிடா 2026 தேர்தலில். எனவே அரசியல் மாநாடு, ஊரை ஏமாற்றத்துக்கு மதவாத மாநாடு, மதக்கலவரத்தை தூண்டுகிற ஒரு இந்து மதத்தின் பெயரால் புனிதமான எங்கள் இந்து மதத்தை இன்றைக்கு ஒரு தீவிரவாதம் போல் இன்றைக்கு அந்த மதத்தை பயன்படுத்திக் கொண்டு தீவிரவாத மாநாடு, அது ஒரு மதக்கலவர மாநாடு, இந்து விரோத மாநாடு. எச்சே ராஜா எங்களை பார்த்து இந்து விரோத, இந்து விரோத மாடு. இந்துக்களை அடமான வைத்து, எங்கள் கடவுள் முருகனை அடமான வைத்து அரசியல் செய்ய பார்க்கிற பாஜக சங்கி பசங்களா. 2026 உங்களுக்கு சாவுமணி. அந்த மாநாட்டில் இந்துக்கள் பங்கேற்க மாட்டார். கோயில்ல வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க.
அந்த பாஜக இருக்கிற ஒரு சில பெண்கள் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் துரத்தி விட்டாங்க. அரசியல் பண்றியாங்க முருகன் பேரை சொல்லி. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை எந்த கோயிலையும் அந்த நோட்டீஸ் கொடுக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது என்று மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திராவிட ஆன்மீக செம்மல் எங்கள் குடும்ப அண்ணன் செயல்பாபு அண்ணன் சேகர் பாபு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எந்த கோயிலையும் அவன் நோட்டீஸ் கொடுக்க கூடாது. அவனா தெருவில் கொடுத்துன்னு போட்டோம். அந்த மாநாட்டில் நாம் இந்துக்கள் யாரும் பங்கேற்க கூடாது. 2026 உனக்கு சாவு மன்னிடா பிஜேபி. நன்றி வணக்கம். குடியாத்தம் குமரன். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன்.